நம்ம இஸ்ரேலுடைய ஸ்டார்ட் அப் இன்ஜின் அங்கே இருக்கோம். இப்போ நீங்கள் அங்கே கடல் பார்க்கலாம். ஸோ ஐரோப்பாவிலேருந்து இவங்க உயிர் பிழைச்சி தப்பிச்சு இந்த கப்பல் இங்கே வந்து இறங்குது. இந்த இடத்துல அவங்களுடைய ஒரு மிக முக்கியமான தலைவர், அவங்களுடைய 9வது பிரதமர் சைமன் பெரிஸ் அவர்கள் ஒரு இனோவேஷன் அப்படின்றத லீட் பண்ணார். ஒரு டெக்னோக்ராட் பிரசிடெண்ட்டாக, பிரைம் மினிஸ்டராக, ஒரு இந்த நாட்டோடைய ஸ்டார்ட் அப் இதோடைய கண்டுபிடிப்புகள் எல்லாத்தையுமே இங்கே காட்சிப்படுத்துறதுக்கான ஒரு சென்டர் தான் அது. பெரிஸ் ட்ரீம் ஸ்டேஷன் சொல்லிட்டு அவரோட கல்லறை இங்கே பின்னாடி தான் வச்சுருக்காங்க. நம்ம இந்த கடற்கரையில் அவர் வந்த இறங்கின இடம், அதன் பிறகு ஒரு இறந்த பிறகு போய் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இன்னோவேஷன்ஸ் எல்லாமே பெரிய லெவலில் காமிப்பாங்க. 3 முக்கியமான விஷயம்: விவசாயம், மருத்துவம் மற்றும் பாதுகாப்பு. இந்த 3 இடத்துல பல நூற்றுக்கணக்கான இனோவேஷன்ஸ் உலகத்துக்கு இங்கே தான் கொடுத்துருக்கோம். உதாரணத்துக்கு மருத்துவம். இன்றைக்கி ஏதாவது ஒரு இருதயத்தில் பிரச்சனை வருது அப்படின்னா மருத்துவர் உடனே என்ன பண்ணுறாரு, சிகிச்சைக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்லி ஸ்டென்ட்டுன்னு ஒன்று வைக்கிறாரு. அந்த ஸ்டென்ட்டை கண்டுபிடிச்சது இங்கே தான். இப்போது விவசாயத்துக்கு வந்தோம் அப்படின்னா நீர் பற்றாக்குறை இருக்குது. வாய்க்கால் பாசனத்தில் இருக்கும் பொழுது இந்தியாவுடைய விவசாயத்தோடைய மிகப்பெரிய புரட்சிக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் பாசனம்னு சொல்லக்கூடிய ட்ரிப் இரிகேஷன். அதை கண்டுபிடிச்சது இங்கே தான். கேன்சருக்கு மருந்தில் ஆரம்பித்து ஒன்று நூற்றுக்கணக்கான கண்டுபிடிப்புகள் இருக்குது. அது என்ன அப்படின்றத ஒன்றா டீட்டெயிலாக உள்ளே போய் பார்ப்போம். இப்போது இந்த இடத்துல ஒரு விர்ச்சுவல் ஹோலோகிராம் பேஸ்டு இது வச்சுருக்காங்க. இஸ்ரேல் வரவங்க மறக்காமல், மாணவர்கள் குறிப்பாக இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வரணும். இப்போ இங்கே ஒரு விர்ச்சுவலாக நம்ம ஒரு ஸ்க்ரீன் பார்க்குறோம். இதில் யார் நமக்கு தேவையோ இவங்க இப்போது உதாரணத்துக்கு மாரிஸ் கான் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான ஆராய்ச்சியாளர், நிலவுக்கு மனுஷன் போனதில் மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா $100 மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணி 8 வருஷம் ஒர்க் பண்ணி அதன் பிறகு அங்கே கொண்டு போயிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு ஹாலோகிராம் சென்டரில் தான் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறதுக்காக எல்லா விதமான ஒரு இதுவுமே வச்சுருப்பாங்க. அதாவது நீங்கள் இந்த விர்ச்சுவல் சென்டருக்குள்ளே வந்தீங்கன்னா ஹோலோகிராம் பேஸ்ட் அண்ட் இதோட கம்ப்ளீட் ஆராய்ச்சியாளர்கள் அவங்களே நேரடியாக அவங்ககிட்ட பேசினா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறதுக்கு தான் இந்த இதில் வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டெப்த் ஆஃப் த சீ டு த மூன் எல்லா இடத்துலையுமே இவர் அதாவது இன்றைக்கி கடல் காப்பாற்றுறதுல கடலில் எவ்வளோவுக்கு மனிதர்கள் பேரழிவு பண்ணுறாங்கன்னு தெரியும். அதுலேருந்து வானத்துக்கு போகிற வரைக்கும் இதுக்கான இதை அவங்க பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒருத்தர்கிட்டையும் போயிட்டு ஒரு கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிச்சவங்களா இருக்கட்டும், இல்லை இந்த ஒரு யங்ஸ்டர் எடுத்துங்க, யுரி லெவின் அவர்கள் வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் மேப்ஸுக்கு இணையான ஒரு ஆப்பை கண்டுபிடிச்சார். இந்த ஆப்பை தான் இன்றைக்கி நம்ம கூகுள் மேப்புக்கு ஆல்டர்னேட்டாக யூஸ் பண்ணுறோம். அதோடைய போட்டி அதிகமாக கூகுள் நிறுவனமே பயந்து அதை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு போகும். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான இன்னோவேஷன் அண்ட் ரிசர்ச் சென்டர். அதோடைய ஹோலோகிராம் பேஸ்ட் ப்ரீஃபிங்கை தான் இப்போ நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கி உலகம் முழுக்க, குறிப்பாக நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பரவலான நோய் அப்படின்னா இருதய நோய். ஒரு நெஞ்சு வலி வந்ததுன்னா நம்ம துடிச்சு போய் குடும்பம் போய் ஹாஸ்பிட்டலில் போய் நிற்கிறோம். அறுவை சிகிச்சை வேண்டாம், இதை ஸ்டென்ட்டு வச்சே காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் ஒரு நம்பிக்கை கொடுக்குறாரு. அந்த ஸ்டென்ட்டை கண்டுபிடிச்சது யார் தெரியுங்களா? 1992 மெடினால் ஸ்டென்ட் அப்படின்ற இதை ஒரு இஸ்ரேலியர்கள் தான் கண்டுபிடிச்சாங்க. இன்றைக்கி பல லட்சக்கணக்கான மக்களோட உயிரை காப்பாற்றிட்டு இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான கண்டுபிடிப்பு தான் நம்ம பார்க்கக்கூடிய இந்த மெடினால் ஸ்டென்ட். இப்போ இவங்க இந்த பாலைவனத்தில் இறங்கும்போது 5% தான் தண்ணீர் இருக்குது, ஆனால் 95% மூளை இருக்குது. இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து பயன்படுத்தி இந்த கிடைக்கக்கூடிய ஒரு சொட்டு தண்ணீரையும் விவசாயத்துக்கு எப்படி எஃபெக்டிவாக பயன்படுத்தணும் அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணி 1954-59 இந்த ரஃபி மெஹதூர் அப்படின்ற இவங்க 2 பேர் சேர்ந்து, ஸ்மிட்ச் மற்றும் ரஃபி மெஹதூர் இவங்க 2 பேரும் சேர்ந்து ட்ரிப் இரிகேஷன் அப்படின்ற ஒரு புது இனோவேஷனை கொண்டு வராங்க. இந்த ட்ரிப் இரிகேஷனை பயன்படுத்தி தான் இன்றைக்கி உலகம் முழுக்க, ஏன் குறிப்பாக இந்தியாவில் இன்றைக்கி விவசாயம் அப்படின்றது ட்ரிப் இரிகேஷன் இல்லாமல் பண்ணவே முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை. குறிப்பாக வறட்சியிலலாம் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரிப் இரிகேஷனை பயன்படுத்திகிட்டு இருக்கோம். லட்சக்கணக்கான ஹெக்டேர் நம்ம பயிர் பண்ணி இன்றைக்கி விவசாயிகள் மக்களுக்கு அந்த உணவு தேவையை பூர்த்தி செய்கிறதில்ல
இந்த குறிப்பிட்ட இனோவேஷன் 1959 இவங்க பண்ண ட்ரிப் இரிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது தக்காளி நம்ம எல்லாருக்குமே தெரியும், பட் இதை கொஞ்சம் மாற்றி யோசிப்போம். நியூட்ரியன்ட் வேல்யூ அதிகப்படுத்தணும், அதே சமயம் டேஸ்ட்டாக இருக்கணும், பச்சையாக சாப்பிட்ற மாதிரி இருக்கணும்னு சொல்லி இவங்க சில ஆராய்ச்சிகள் பண்ணியிருந்தாங்க. அதுதான் 99 இந்த ஸ்மால் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்டில் ப்ரொஃபஸர் நச்சும் காதர் மற்றும் ப்ரொஃபஸர் எய்ம் ரோவன் கண்டுபிடிச்ச ஒர்க் தான் இந்த ஷெரி டொமேட்டோ அப்படின்றது. 1970களில் ஆரம்பித்து பல ரிசர்ச்சை பண்ணி இன்றைக்கி உலகம் முழுக்க சாலட்ஸ் மற்றும் ஃப்ரெஷ் ஃபுட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நியூட்ரிஷியஸான ஒரு ப்ராடக்ட் எது, ஒரு பழம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் அந்த சேர்க்கலாம் இந்த ஷெரி டொமேட்டோ. இதை கண்டுபிடிச்சதும் இஸ்ரேல் தான். இப்போது நம்ம மருத்துவர்களுக்கு இருந்த ஒரு பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது, அவங்க வயிற்றுக்கு ஓப்பன் பண்ணி ஒரு அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க, இல்லை உடம்புல எங்கேயாவது பண்ணுறாங்கன்னா உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றது துல்லியமாக தெரியணும். ஸ்கேன், எம்ஆர்ஐ போன்றதெல்லாம் ஓரளவுக்கு இமேஜிங் கொடுத்தாலும் எக்ஸாக்டாக ஒரு கண் உள்ளே இருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லி அவங்க யோசிச்சது தான் இந்த பில்கேம் அப்படின்றது. ஒரு மாத்திரை மூலிமா நீங்கள் ஒரு மாத்திரையை முழுங்கிட்டிங்கன்னா உங்கள் வயிற்றுக்கு அந்த கேமரா உள்ளே போய் உங்கள் குடலில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்றது எல்லாத்தையுமே துல்லியமாக மருத்துவர்களுக்கு எடுத்துக்க கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான கண்டுபிடிப்பு தான் பில்கேம். இதை கண்டுபிடிச்சதும் இஸ்ரேலிய விஞ்ஞானிகள் அப்படின்றத நம்ம பார்க்கணும். நம்ம இன்றைக்கி எல்லாருமே பயன்படுத்தக்கூடியது ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ், யூஎஸ்பி. 1999 இந்த ஃப்ளாப்பி டிஸ்க்லாம் இருந்த டைமில் கொஞ்சம் மாற்றி யோசிச்சு ஃப்ளாப்பி டிஸ்கோடைய அந்த மெமரி கம்மி அப்படின்றதுனால ஒரு புது ரெவல்யூஷனை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி 99 இவங்களுடைய தவமோகன் எம் சிஸ்டம்ஸ்ன்ற நிறுவனத்தில் கண்டுபிடிச்ச அந்த கண்டுபிடிப்பு தான் பென்ட்ரைவ். இன்றைக்கி இது இல்லாமல் நம்ம இயங்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஃப்ளாஷ் ட்ரைவில் ஆரம்பித்து யூஎஸ்பிஸ் டைப் சியில் டைப் ஏலேருந்து எல்லாத்துலேயுமே நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு அன்றாட உபயோகக்கூடிய ப்ராடக்ட் அப்படின்றது பென்ட்ரைவ். அதைவும் கண்டுபிடிச்சது இஸ்ரேலியர்கள் தான். இப்போ ஒரு கம்ப்யூட்டர் இயங்கணும் அப்படின்னா அதுக்குள்ள ப்ராசஸர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். 2003 இன்டெல் நிறுவனம் ஒரு மிகப்பெரிய ஒரு மொபைல் கம்ப்யூட்டிங் நிறுவனத்தில் ஒரு நிறுவனமாக இருந்தாங்க. அந்த கம்ப்யூட்டர் புரட்சியை கொண்டு வந்தது இங்கே தான். அந்த கம்ப்யூட்டரில் மூளையாக இருக்கக்கூடிய ப்ராசஸரில் அந்த சென்ட்ரினோ ப்ராசஸரை கண்டுபிடிச்சது இஸ்ரேலியர்கள் தான். அந்த டெக்னாலஜியை நீங்கள் இங்கே பார்க்கலாம். இப்போ போர்க்களம் அப்படின்னா ட்ரோன் ஏவுகணைகள் அப்படின்னு ஆச்சு. இவங்க மேலேயும் கடுமையான தாக்குதல்கள் முதல்ல நடந்துச்சு. ஜஸ்ட் ஒரு 6 to 7 வருஷத்தில் ஒரு நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் உள்ள ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டாக எடுத்து 2011 அயன்டோம் சிஸ்டத்தை இவங்க உலகத்துக்கு யூஸ் பண்ணி காமிக்கிறாங்க. இப்போ இந்த அயன்டோம் சிஸ்டம் அப்படின்றது இஸ்ரேலுடைய பாதுகாப்புக்கு இன்றியமையாதது. அந்த அயன்டோமுக்கு பிறகு தான் பல நாடுகள் அவங்களுடைய கண்டுபிடிப்புகளை அதிகப்படுத்தினாங்க. ஈக்குவலாக நம்ம பார்த்தீங்கன்னா ஆகாஷ் நம்ம பண்ணோம். ஸோ ரஃபேல், எல்டா மற்றும் எம்ப்ரெஸ்ட் இந்த 3 நிறுவனங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு நேஷ்னல் ப்ராஜெக்டாக இதை எடுத்து, அதுக்கு இனிஷியலாக அமெரிக்காவோட அசிஸ்டன்ஸ் இருந்தாலும் அமெரிக்காவுடைய துணையின்றி, ஏன்னா பேட்ரியட் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவானது. ரஷ்யாவோடைய இன்டர்செப்டர் சிஸ்டம்ஸ் அந்தளவுக்கு அந்த டைமில் பெருசாக இல்லை. இருந்தாலும் இவங்க 2 நாடுகளுக்கும் பகை இருக்கிறதுனால அதை கொடுக்க மாட்டாங்க. ஸோ தங்களுடைய சுயசார்பு கொள்கையில் ரொம்ப முன்னுக்கெடுத்து அவங்களுடைய பெஸ்ட் நிறுவனங்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு 6 வருஷத்தில் உருவாக்கினது தான் அயன்டோம் சிஸ்டம். அதுதான் இப்போ அவங்களை காப்பாற்றிட்டு இருக்குன்றதை பார்க்கணும். சைமன் பெரிஸ் அவர்கள் தன்னோட குடும்பத்தில் ஒரு 15 பேருடைய தாத்தா உட்பட எல்லாரும் எரிக்கப்பட்டு கொல்லப்பட்டாங்க. அதன் பிறகு தப்பிச்சு இங்கே இந்த அகதிகள்லாம் இங்கே இறங்குறாங்க. இறங்கின பிறகு 26 வயசில் அரசியல் பிரவேசம். ஒரு இளம் வாலிபர் இந்த இடத்துல அவருடைய இங்கே இந்த பனைமரம்லாம் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா, பாம் ட்ரீஸ் அதெல்லாம் சாப்ளிங் பண்ணிகிட்டு இருந்த ஒரு விவசாயத்திலேருந்து அரசியலுக்கு வராரு. அரசியலுக்கு வந்த பிறகு இஸ்ரேல் பல சவால்களை சந்திக்குது. 3 முறை யுத்தங்களை சந்தித்ததை நம்ம பார்த்தோம். ஸோ அந்த 3 யுத்தங்களில் ரொம்ப முக்கியமாக ஒன்று பார்த்தோம் ஆப்ரேஷனா, இடி அமீனுடைய அந்த இடத்துல ஆப்ரேஷன் என்டெபே, இந்த இஸ்ரேலோடைய ஒரு விமானம் கடத்தப்பட்டது. எல்லாருமே பிணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டாங்க. அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆப்ரேஷனை அவங்க பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்பெஷல் ஆப்ரேஷன் பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இன்னொரு டீட்டெயில் வீடியோ பார்ப்போம். அதில் ஒரு டயரிங்கான ஒரு ஆப்ரேஷனை பண்ணுறாங்க இஸ்ரேலுடைய ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ். அதில் ஒரே ஒருத்தர் மட்டும் கொல்லப்படுறாரு. அந்த ஒருத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஞ்சமின் நெத்தன்யாஹூ, இப்போ இருக்கக்கூடிய பிரதமருடைய அண்ணன். 2 பேருமே அவங்க இராணுவத்தில் இருந்தாங்க. ஆப்ரேஷன் என்டெபேக்கு அப்புறம் இஸ்ரேலை மொத்த உலகமும் திரும்பி பார்த்த ஒரு தருணம். இந்தியாவுக்கு எப்படி 1971 யுத்தமோ, இஸ்ரேலுக்கு ஆப்ரேஷன் என்டெபே. எந்த இஸ்ரேலி மேலேயும் கையை வச்சா என்ன ஆகும் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஆப்ரேஷன் மிலிட்ரி ஆப்ரேஷனை பண்ணாங்க. அதன் பிறகு இவங்ககிட்ட ஆயுதங்கள் இல்லை. $4 மில்லியன் வேணும் குறைஞ்சது அந்த காலகட்டங்களில். ஸோ யூகேக்கு போகிறாங்க. பழைய சப்மெரின்ஸ், உலகப்போர் 2 யூஸ் பண்ண 2 நீர்மூழ்கி கப்பல்களை இங்கே எடுத்துகிட்டு வராங்க.
எடுத்துகிட்டு வந்த பிறகு விமானங்கள், நாடு சிறுசாக இருக்கலாம் ஆனால் நம்ம வந்து கனவு பெருசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விமானத்துறையிலும் தன்னிறைவு பெறணும்னு சொல்லி அந்த காலகட்டங்களை எடுத்தாங்க. ஸோ அவங்களுடைய வருமானத்தில் உணவு தேவை, அடிப்படை மக்களோட தேவையை பூர்த்தி செஞ்ச பிறகு அவங்க அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணது எதுலன்னு பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சின்னு சொல்லக்கூடிய R&Dயில். நம்ம எவ்வளோ பின்தங்கி இருக்கிறோம் அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா நம்மளோட ஜிடிபியில் 0.5% தான் நம்ம ஆராய்ச்சியில் வந்து நம்ம வந்து இன்வெஸ்டே பண்ணுறோம். இவங்க வந்து அந்த அளவுக்கு பண்ணாங்க. பிறகு படிப்படியாக அவருடைய அரசியல் பயணம் அப்படின்றது தொடருது. 93 ஆஸ்லோ பீஸ் அக்கார்ட், பாலஸ்தீனுடைய அன்றைய அதிபர் யாசர் அரஃபத் அவர்களும் சைமன் பெரிஸ் அவர்களும் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறாங்க. பட் அதன் பிறகு இஸ்ரேலுடைய பிரதமர் கொல்லப்படுறாரு. பிறகு அந்த அக்கார்டு வந்து இப்போ டோட்டலாக பிரேக் ஆகுது. நோபல் பரிசு பெற்றார். பெற்ற பிறகு அவருடைய அந்த அரசியல் வாழ்க்கை அப்படின்றது முடிவுக்கு வருது. அதன் பிறகு இந்த ஆராய்ச்சி கொடுத்து உருவாக்கு. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். கான்க்ரீட் பிளாக்கு, நடுவில் ஒரு கிளாஸு, பிறகு ஒரு கான்க்ரீட் பிளாக்கு, கிளாஸு. இந்த லைஃபோடைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் சாலிடாக போகாது. உங்களுக்கு வந்து கண்ணாடிக்கும் நீங்கள் தயாராக இருக்கணும், கான்கிரீட்டுக்கும் தயாராக இருக்கணுன்றது குறிக்கிறது ஒன்று. ரெண்டாவது, இந்த இடத்துல இவ்வளோ ஒரு இது அந்த பில்டிங் முழுக்கவே இப்படி வெளியில் வச்சுருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா புத்தகம். ஒரு மனுஷங்கிட்டேருந்து நீங்கள் எதை வேணால் எடுத்துக்க முடியும், ஆனால் அப்படின்னா அறிவை வந்து எடுத்துக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அறிவை கொடுக்கக்கூடிய புத்தகங்கள் அப்படின்றது தான் அவர் வந்து இந்த பில்டிங்கில் டிசைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக வச்சுருப்பார். இதுதான் அவருடைய அந்த விஷன் அப்படின்றது. கடைசி அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. இந்த பேட்டியில் அவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டீங்க, ஏதாவது ரிக்ரெட் இருக்கா, ஏதாவது வருத்தம் இருக்கா அவங்க வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மனுஷன் அகதியாக இங்கே வந்து 26 வயசில் அரசியலில் போய் பிறகு ஒரு மிகப்பெரிய நோபல் பரிசெல்லாம் பெற்று நாட்டோட அதிபராகவும் பதவியேற்ற பிறகு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் பெருசாக ட்ரீம் பண்ணலை, என்னுடைய அந்த கனவு அப்படின்றது ரொம்ப பெருசாக இல்லை, தயவு செய்து கனவை பெருசாக வைங்க, சின்ன கனவை வந்து கனவே காணாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த ஊக்கத்தை கொடுத்தாரு. இந்த ட்ரீம் பிக் அப்படின்றது தான் இங்கே வெளியில் வந்து ஒரு செல்ஃபி பாயிண்ட்டாகவே வச்சுருக்காங்க. ஸோ இந்த நாட்டோடைய டெக்னிக்கல் இன்ஜின், அந்த இன்ஜின் ரூம் இங்கே உருவானதுக்கு ஒரு தனி நப மனிதனோட அந்த விஷன் தான் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரியான தலைவர்கள் வரலாற்றில் ஒரு முறை தான் ஒரு நாட்டுக்கு வந்து கிடைப்பாங்க. நம்ம நாட்டையும் இன்னைக்கு பல பேர், அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஆரம்பித்து அவருக்கு முன்னாடியிலிருந்து எவ்வளோ தலைவர்கள் வந்து கைட் பண்ணியிருக்கக்கூடிய இதில் இவங்களுடைய ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிரைம் மினிஸ்டராகவும் அதே சமயம் உறுதியான அப்படின்ற போது பாதுகாப்பு தளவாடங்களை தன்னிறைவு பெறணும் அப்படின்றதுல ஒரு பெரிய இதுவாக வச்சுருந்தார். விவசாயம், பாதுகாப்புத்துறை, மருத்துவத்துக்கு இவங்க கொடுத்த கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது கண்டிப்பாக உலகம் முழுக்க இன்றைக்கி எல்லாரையுமே காப்பாற்றிட்டு இருக்குன்றதுல மாற்றுக்கிறதே இருக்க முடியாது.